சமூக தீமைகள் என்கின்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் முடிந்த அளவிற்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வையும் மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறைகளையும் பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் என்பது மிக அழகானதும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை படைத்து அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய படைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் கொண்டதாகவும் இந்த உலகத்தை படைத்திருப்பதாக அல்லாஹுவே சொல்லுகிறான். இந்த உலகத்தை பற்றி இன்னும் சொல்லும் பொழுது ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் உங்களுக்காக நாம் படைத்துள்ளோம். இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் பயன்படுத்தலாம், அதை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சி கொள்ளலாம் என்று இறைவன் சொல்லுகிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட அருட்கொடைகளை நீங்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு ஃபஇதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல் வப்தகு மின் ஃபதுலில்லாஹ், பூமியில் நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அதிகமாக நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் சொல்றான், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஆசைப்படுங்கள். இந்த உலகத்தில் நான் ஒரு பெரிய ஒரு நபராக, அதிகமாக செல்வம் கொண்டவனாக, அதிகமாக பொருளாதாரம் கொண்டவனாக வாழ்வதற்கு ஆசைப்படுவது தவறே கிடையாது. உலகமே உங்களுக்காக அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலகம் என்பது நமக்காக படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவிக்கலாம். ஆனால் உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு விதிவிலக்காக அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான். இந்த அனுப்பப்பட்ட தூதர், உங்களுக்கென்று அனுப்பப்பட்ட முஹம்மது, அவருடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான். மா ஆதாகுமு ரசூல், இந்த ரசூல் உங்களுக்கு எதை ஏவுகிறாரோ ஃபஹுதுஹு, அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா நஹாக்கும், எதை விட்டும் உங்களை தடுக்கின்றாரோ ஃபன்தஹு, அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த உலகத்தில் சில விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்ற மார்க்கத்தை சொல்லுகிறார்கள். உலகம் உங்களுக்கு தான், ஆடைகளை அணிந்து கொள்ளலாம், உணவுகளை சாப்பிடலாம், அதிகமாக செல்வ செழிப்பில் வாழலாம். இருந்தாலும் உணவில் சில கட்டுப்பாடுகள், வரம்பு மீறாமை, சில எல்லை கோடுகள் என்று முஸ்லிம்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் தாண்டிவிடக் கூடாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையில் எதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதாவது மார்க்கத்தில் உங்களுக்கு ஏவப்பட்டதும் அனுமதிக்கப்பட்டதுன்னு இருக்கும்ல ஹலால், அதுவோ செய்யக்கூடாத காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா மலைக்கும் மடுவுள்ள வித்தியாசம் இருக்கும். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை மட்டும் எடுத்துக்காதீங்க. உணவு விஷயத்தில் 101% இதை தவிர்த்துக்க. பானங்கள் விஷயத்தில் 100 தடுத்துக்கொள். பழக்க வழக்கங்கள் இதை நீ தடுத்துக்கொள். அல்லாஹ் தடுத்த விஷயங்களை, மார்க்கம் தடுத்த விஷயங்கள் மிக குறைவானதுதான். ஆனாலும் கூட முஸ்லிம்களாக இருந்தாலும் அதுல ரொம்ப அலட்சியத்தனத்தை காட்டுறாங்க, ரொம்ப குடும்பத்தனம். எல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம், பின்னாடி தௌபா தேடிக்கலாம், அப்புறமா அல்லாஹ்ட்ட பேசிக்கலாம் என்ற ஒரு இருமாப்பு முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வளர்ந்துகிட்டே வருது. இன்றைய சமுதாயத்தில் உள்ள தீமைகளுக்கு மிக பெரும் காரணங்கள் போதை பழக்கங்கள். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், ரசூலுல்லாஹ் காலத்துல மதுவும் சூதாட்டமும் பெரிய அளவில் இருந்துச்சு.
அந்த பழக்க வழக்கங்களை பற்றி முஸ்லிம்களாக நாங்கள் மாறிவிட்டோம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இப்பொழுது மார்க்கத்திற்குள் வந்துவிட்டோம், இந்த மதுவையும் சூதாட்டத்தையும் நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? செய்யலாமா, குடிக்கலாமா, சூதாட்ட விளையாடலாமா என்று கேட்கிறார்கள். நபியே, அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், இரண்டுத்திலும் பெரிய தீமை உள்ளதாக சொல்லுங்கள், ரொம்ப பெரிய கேடு உள்ளதா சொல்லுங்கள். அது உங்களுக்கு உடல்நிலைக்கும் சரி, வாழ்க்கைக்கும் சரி, சுற்றுப்புறத்திற்கும் சரி தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியமாக, ஒரு பானமாக, ஒரு செயலாக சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஆன்லைன் ரம்மின்னு விளையாடுறாங்க தெரியுங்களா? ஜங்கிலி ரம்மி விளையாண்டீங்களா? டர்போ விளையாடுங்க, ஒரு பைக் அடிக்கலாம், ஒரு கார் அடிக்கலாம், ஆசையை காட்டி விடுறானா அவனே கீழே சொல்லுவான். இந்த பழக்கம், இந்த செயல் பழக்கத்தை உண்டாக்கும், நாங்கள் பொறுப்பல்ல. விளம்பரத்தில் நீங்க நல்லா விளையாடுங்கன்றான், கீழே பாயிண்டே சொல்லுவான், கடன்னு சொல்லி முடிச்சிருவான். இது போன்ற விளையாட்டுகளால், இன்று சூதாட்டங்களால் உயர்நிலையில் உள்ள காவலாளர்கள் இருக்கலாம், பெரிய அளவில் உள்ள உயர் பதவியில் உள்ள நண்பர்கள் கூட இதை விளையாண்டு மாண்டு போகிறார்கள். சென்னை அயனாவரத்தில் ஒரு சம்பவம். ₹1 போட்டா ₹2 கிடைக்குது, ₹1,00,000 போட்டா என்ன ஆகும்? 10 லட்சம் கிடைக்கும். ஆசை வார்த்தைகள். எவங்க சும்மா காசு தரான் சொல்லுங்க? சும்மா 5000 கொடுத்துருவான ஒருத்தன், நீங்க போய் கேளுங்களேன். கடனா தரதுக்கு யோசிக்கிறான். அந்த அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரம்மியை விளையாண்டால், அதாவது சீட்டு கட்டை எடுத்து இன்னும் இந்த பேப்பர்ல இருந்து இந்த பேப்பர்ல நீங்க வச்சுக்கினா, செல்போன்ல விளையாண்டீங்கன்னா பணம் வருமா? பேங்க்ல எடுக்கிறான், விளையாடுறான், முதல்ல கொடுத்து பார்க்கறான். அப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? பெரிய அளவில் போடுங்க, பெரிய அளவில் டர்போ அப்படிங்கிறான். இன்னும் வேணா இல்லைங்க, இன்னும் விளையாடுங்க, அடிமையாகி விடுகிறான். ஒரு கட்டத்தில் மிக பெரும் ரூபாய் அதிலிருந்து தொலைந்து போகின்றது. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்தவனா இருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க சும்மா உட்காந்து பஸ்ல போக விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு, கோடிக்கணக்கில் இழந்துட்டு சென்னையில ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உள்ள ஒருவர் அந்த மன உளைச்சலை தாண்ட முடியாத உச்சகட்டத்திற்கு சென்று விடுகின்றார். என்ன பண்றதுன்னு தெரியல, பேட்டை எடுக்கிறான், பையனை பார்க்கிறான், ஒரே அடி. அவன் பையன், அவருடைய மகன், குழந்தை சிறுவன், ஸ்பாட்லயே மௌத்து. மனைவி கேட்கிறா, அவளுக்கு ஒரு அடி, மண்ணை செதறுது. இவனும் தூக்கப்பட்டு மௌத்தா போயிட்டான். ஒரு குடும்பம் க்ளோஸ். நம்ம இது ஒரு செய்தியா பார்க்கிறோம்ல, செய்தியில் வந்தது ஒன்று, செய்திகளில் வராமல் எவ்வளவோ மீடியாக்கள் மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருக்கு ஒவ்வொரு மூலை முடுக்குகள், கிராமங்கள்ல போய் யாருங்க பார்க்க போறா? எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு, சமூக தீமைகள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலில் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று சூதாட்டம் இருந்தாலும், இன்றைக்கு பெருமளவில் போதை பழக்கம். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் சூதாட்டம் இன்னைக்கு பார்க்கிறோம் கண்ணுல. எந்த அளவுக்கு ஒரு தீமையில இஸ்முன் கபீர், பெரிய ஒரு தீமை. உங்களுக்கு ஒரு குடும்பமே இறந்து போகுது, உயிரை மாய்க்கக்கூடிய அளவிற்கு ஒருவன் முடிவெடுக்கின்றான் என்று சொன்னால், இந்த சூதாட்டம் எங்க கொண்டு போய் விடுது? இது பிள்ளைங்க இன்னைக்கு ஏத்துறாங்களா இல்லையா? போன்ல விளையாடுறாங்களா இல்லையா? இதை விடவும் மிகவும் பெரியது எது தெரியுமா? இதுவாது பொருளாதாரத்தை சாகடிக்கும். ஆனால் மது என்பதும் இந்த போதை பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, உடலை வருத்தி எடுக்கும், பொருளாதாரத்தை அளிக்கும், சுற்றுப்புற சூழல்களில் உள்ளவர்களை பாதிக்கும். எப்படி? ஸ்பெயின் நாட்டில் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையான ஒரு சிறுவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஸ்பெயின் நாட்டில் தாயார்கிட்ட போய் கேட்கலாம். இதுல பல பரிமாணங்கள் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன அளவுக்கு வந்துருச்சு. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கூட உதட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு கூலிப்பணம் கொண்டு வந்துட்டான். வைக்கிறாங்க பிள்ளைங்க. நமக்கு தெரியுமான்னு தெரியல, அடுத்து அவங்க அத்தாமான நல்லா தெரியும், பழைய ஆட்களுக்கு தெரியாது அது என்னன்னு. போகாம வெப்பா வச்சுக்கிட்டே இருப்பான். என்னடா வச்ச? சும்மா ஏதோ மிட்டாய் மாதிரி இருக்கும், வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் 5 நிமிஷம். அது ஒரு போதை. இந்த மாதிரி சிறு போதைகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கஞ்சா வரைக்கும் போய்க்கிறாங்க இன்னைக்கு. யாரு? இளைஞர் சமுதாயம், முஸ்லிம் சமுதாயம். அவர்களுக்குள்ள குரூப் சண்டை. முஸ்லிம் முஸ்லிம்களை வெட்டுறான். எதுக்குடா? ஏரியால இருந்து கஞ்சா வச்சுட்டான். அவன் எப்படி பொட்டலம் கொடுக்கலாம்? நான் விடுவேன? எனக்கு ஒரு கெத்து இருக்கா இல்லையா? நான் வெட்டுவேன் திருப்பி. ஆணவ கொலைகளாக மாறி அப்படி போய்கிட்டு இருக்கும்.
இதற்கு அடிமையாக மாறிய சிறுவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவு தெரியுமா? ஸ்பெயின் நாட்டில் ஒரு சிறுவன் ரொம்ப அடிமையாகி போயிட்டான், முடியல, அது இல்லைன்னா வண்டி ஓடாதுன்ற லெவலுக்கு போயிட்டான். அப்ப என்ன பண்றான், தாய் அவங்கள்ட்ட போய் கேட்கறான், எனக்கு காசு கொடுங்க, நான் கொக்கைன் வாங்கணும், எனக்கு அது இழுத்தாதான், இல்லைன்னா முடியாது. அந்த லெவலுக்கு வந்துட்டான். அப்போ ஒரு கட்டத்தில் அந்த தாய் கொடுத்து கொடுத்து பார்க்கறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க, வெளியில வந்துடுறா, இது பாதிச்சிரும், வாழ்க்கை எதிர்காலத்தை நாசமாக்கிறோம். ஒரு கட்டத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அந்த அடிமைத்தனம் எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே எந்த அளவுக்கு அதுல ஒரு மனிதன் மூழ்கி விட்டால், அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்து விட்டால் இப்படியும் ஒருவன் இறங்குவான். பெற்ற தாயை கழுத்தறுத்து கண்டதுமா கூறு போட்டு தன் வீட்டில் உள்ள நாய்களுக்கு உணவாக இறைச்சியாக வீசுகிறான். எப்படி இருக்கும்? ஒரு பெத்த தாயை அறுக்க துணிகின்றான் என்று சொன்னால் இந்த போதை எவ்வளவு வைப்ப? இஸ்முன் கபீர், பெரிய பாவம், உங்களுக்கு பெரிய தீங்கு இதுல இருக்குங்கிறான்ல. அதுல மார்க்கம் எந்தெந்த காரணங்களுக்காக தடுக்குது நம்ம பார்ப்போம். ஒருவன் குடித்து விட்டால், மதுவை பத்தி மட்டும் பேசி பார்ப்போமே. இருக்கிறதுலே இன்னைக்கு சமூகத்துல பெரிய குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மது. இந்த மதுவை மார்க்கம் எந்த அளவுக்கு ஏன் தடுக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுகிறாரோ, இந்த மது என்பது அல் ஹம்ரு மா ஹாமரல் அக்ல், இந்த மது என்பது மூளைக்கு திரையிடக்கூடியதாகும். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவா சொல்றாங்க, நம்ம யோசிக்கவே வேணாம். ஒரு மனிதன் எப்பொழுது தன்னுடைய மூளை சொல்வதை கேட்க ஆரம்பித்து விட்டானோ அப்ப அந்த பொருளுக்கு அடிக்ஷன் ஆயிட்டான்னு அர்த்தம். என்னால இந்த 5 நிமிஷம் இந்த போனை பத்தி நினைக்காம இருக்க முடியல, நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒரு தண்ணி, ஒரு கண்ணாடி, ஏதோ ஒண்ணு, ஒரு விஷயத்தை விட்டு என்னால் 5 நிமிடத்திற்கு மேல் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அது எதுவோ வேணா இருக்கலாம், அலங்காரமா இருக்கலாம், செல்போன் பயன்பாடா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு அடிமையாகிவிட்டோம் என்ற அர்த்தம். அதை விட முடியாது. அந்த அடிமைத்தனத்திற்கு இந்த மூளைக்கு ஒரு திரையையே இது ஏற்படுத்திவிடும். மூளை சொல்றதுதான் நம்ம கேட்கணும். ஆனா ஒரு மனிதனுடைய மூளை என்பது ஒரு மனிதனுக்கு மேம்படுத்தி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். எல்லா ஜீவராசிகளையும் விட, மாடு ஆடை விட மனுஷன் தனிச்சு இருக்கிறான். இந்த மூளையால பகுத்தறிவுன்ற ஒரு விஷயத்தாலதான். இது தடைப்பட்டு விட்டால் அவன் எங்க போயிருவான்? ஆடு மாடுதான், தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு சமமாயிடுவான். தன்னுடைய மூளை எதை சொல்லுகிறது என்பதை கேட்க மாட்டான். அம்மா யாரும் தெரியாது, மகள் தெரியாது, மனைவி தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் தெரியாது, ரோட்டில் செல்லக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் யாரும் கண்டபடி திட்டுவான், ஆபாசமா பேசுவான். பெண்கள் நடந்து போக முடியாது. ஒரு பேருந்தில் ஒரு குறிகாரர் ஏறிவிட்டால் நடக்கக்கூடிய சிலுமிஷங்களை பார்க்கிறோம்ல, அருவருப்பான ஒரு பார்வையை பார்க்க ஆரம்பித்து விடுவான். அந்த அளவுக்கு மட்டமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இந்த மது எல்லாம் தடை செய்யப்படுவதற்கு முன்பாக சஹாபாக்கள் மதுவை குடிக்கக்கூடியவங்களா இருந்தாங்கல்ல. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையார் ஹம்சா அவர்கள், அந்த ஹம்சா அவர்கள் ஒரு குடி போதையில வர்றாரு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஒட்டகத்தை நிறுத்தி வச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பெண்மணி ஹம்சா அவர்களை பற்றி வீர தீரமாக பேசின உடனே குடி போதையில என்ன பண்றாரு, வீரத்தை காட்டணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு, லட்சக்கணக்கில் வாங்கி நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய 2 ஒட்டகங்களை கண்டபடி விட்டுறாரு. அலி ரலியல்லாஹு பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர், இந்த மாதிரி உங்களுடைய சிறிய தந்தை மது போதையில் செய்து விட்டார். இந்த பெண்மணி வந்தாங்க, சொன்னாங்க, உசி பேத்தி விட்டாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, அவருக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. கூட்டு விசாரிக்கிறாங்க போதையில. ரசூலுல்லாஹ் பார்த்து கேள்வி கேட்கிறாரு, நீ யார்? ஆரம்ப கால முன்னோர்களுடைய அடிமைகள் தானடா நீ அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து, தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய நபியை பார்த்து எந்த வார்த்தை வாயில வரும்னே தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமா அந்த சபையை விட்டு கிளம்பி போயிட்டாங்க.
அதற்கு பிறகு தெளிவுபடுத்துறான். மூளைக்கு திரை போட்டு விடும். என்ன பேசுறோம்னு தெரியாது, என்ன செய்யறோம்னு தெரியாது. சாக்கடையில கிடக்கிறோமா, நாய் கூட புரண்டு படுக்கிறோமா, எதுவுமே தெரியாது. சமூகத்தில் ஒரு மிகப்பெரும் இழிநிலை அளவுக்கு கொண்டு போயிடும். எங்க தூங்குறாங்கன்னு தெரியாது. தெரியுங்களா? திருச்சி கொள்ளிடம் ஆடு இருக்குல்ல, அணையை திறந்து விடுற இடம், கொஞ்சமா திறந்து விட்டு நல்லவர் எட்டி பார்த்தாங்க. அணைக்கு கீழங்க இந்த தண்ணியை திறந்து விட்டா முதல்ல அணை தண்ணி அடிக்கும்ல கீழே, பெரிய பயங்கர மேட்டூர் அணைகள்லாம் காட்டுறாங்களா வியூ பாயிண்ட், அந்த அணைக்கு கீழே போய் ஒரு குடிகாரர் படுத்து கிடக்கிறார். திருச்சி கொள்ளிடம் ஆற்று அணையில திறந்து விட்டு கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டு எதுக்கு சுதாரிப்பா எல்லாம் உள்ளத்துல போட்டா போல இருக்கு, வந்து பார்க்கணும்னு. இல்லைன்னா ஆள் அட்ரஸ் இல்லாம போயிருப்பாரு, எங்க போய் கிடப்பாருன்னு தெரியல. போத காலையில இந்த தண்ணியை திறந்து விட்டு தெளிஞ்சிருச்சு, கத்துறாரு காப்பாத்துங்க, எங்கடா எப்படா வந்த ரைட்டிங் குடிச்சு. அங்க குடிக்கிற ஸ்பாட் எது? அணைக்கு கீழே அருமையான காற்றோடு சுகம் காணுகிறார் குடிகாரர். குடிகாரன் கூட சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? மது பிரியரா, மதுவை பிரியமாக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க சொல்ல, எங்களை பார்த்து எப்படி நீங்க அதை சொல்லலாம்? மது பிரியர்கள் சொல்லுங்க, மரியாதையா பேசணும். எப்படி இவைகளுக்கு சாக்கடையில புரள்றான், அணையில போய் தூங்குறான், நாயை பிடிச்சு கட்டி பிடிச்சு தூங்குறான். இவனுக்கு மூளை மலிஞ்சு போனவனுக்கு மரியாதை, இவனுக்கு மரியாதை கொடுத்தாலே தெரியாது. அடுத்து பாருங்க, இதனால் ஏற்படக்கூடிய மூளை மழுங்கி போகுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. மூளை மழுங்கி போனால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்வான் தெரியுமா? 2010 நடந்த ஒரு சம்பவம், டிவிகள்ல வந்த ஒரு செய்தி. 2 நண்பர்கள் 40-50 வயது உள்ளவர்கள், அவர்களுக்கு பிள்ளை இருக்கு, மகள் இருக்கு. ஒரு நண்பருடைய வீட்டுக்குள்ள போய் இன்னொரு நண்பர் உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறாரு. தண்ணீரை பருகிறார்கள், மது குடிக்கிறான். குடித்து அவருடைய நண்பர் மட்டையாயிட்டார் வைங்களே, அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர் அவர் மட்டையாயிட்டாரு. கூப்பிட்டு வந்த அந்த சக நண்பர் அவர் தெளிவா இருக்கிறார், ஒரு அரை போதையில மூளைக்கு திரை போடப்பட்டு தன்னுடைய நண்பனுடைய மகள் என்று கூட பாராமல், அது அந்த தன்னுடைய மகள் அளவுக்கு உள்ள வயது அந்த பெண்ணை அழைத்து சென்று இந்த கடைக்கு கூட்டு போறேன், ஒரு சாக்லேட் வாங்கி தர வாமான்னு கூட்டு போய் அந்த பெண்ணை சீரழித்து கற்பழித்து கொலை செய்து ஒரு சாக்கடையில் தூக்கி வீசுறதை விட ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் எரிச்சுட்டான். யாரு? தன் சொந்த நண்பனுடைய மகள். தெளிஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறான், ஆஹா இப்படி செஞ்சிட்டோமே. அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது, மது பழக்கம் அந்த மது தலைக்கு ஏறிடுச்சுன்னா முதல்ல நரம்பு மண்டலங்களை பாதிச்சிடும், மூளை வேலை செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூளை திரையிட்டப்பட்டு விடும், என்ன செய்யறானே புரியாது. மதுவை தடை செய்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றது. அதனால நீ குடிக்காத, போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்ம நெல்லிக்குப்போ, இந்த பக்கம் உள்ள நெல்லிக்குப்பத்துக்கு பக்கத்துல காரமணி குப்பத்துல போன்ற கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவம். கஞ்சாவுல 3 இளைஞர்கள் எப்படி போயிட்டாங்க பாருங்க. 3 நபர்களை கொலை செய்து வீட்டிலே பூந்து வெட்டி கொலை செஞ்சுட்டு அடுத்த நாள் எரிச்சு விட்டு போறான். இந்த போதைகளும் மதுவும் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. போதையினுடைய உச்சகட்டத்திற்கு ஒருவன் சென்று விட்டால் தாய் யார் என்று தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது, மகன் யார் என்று தெரியாது, மகள் யார் என்று தெரியாது, சொந்த மகள் கூட பார்க்க மாட்டான். தெருவில் யார் சென்றாலும் மரியாதை கிடையாது, தான் என்ன செய்கின்றோம் என்று தெரியாது. இந்த அளவிற்கு உங்களை கொண்டு செல்லும். பாண்டிச்சேரியில 9 வயது சிறுமி 6 இளைஞர்கள் மது போதையில கற்பழித்து சாக்கடையில் தூக்கி வீசிட்டு போறான். எதனால? சமூகத்தில் இவ்வளவு பெரிய சீர்கேடுகள் இந்த மதுவின் காரணமாக, போதையின் காரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த மார்க்கம் சொல்லுகின்றது, உன்னுடைய மூளை முதலில் மழுங்கி போய்விடும், நீ என்ன செய்யறேன்னு உனக்கு தெரியாது, தீமைகள் ஏற்படும், தவிர்த்துக்க. அடுத்து இஸ்முன் கபீர், இன்னொரு மிக பெரும் பாவம் இருக்கின்றது சொல்லுகிறாங்க. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்றது, இந்த போதை பழக்கங்கள், இந்த சூதாட்டங்கள், இதற்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால் இதுவெல்லாம் ரிஜிசும் என ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களில் ஒன்றாகும். இரண்டாவது என்ன? மகாமட்டமான ஒரு காரியம், அருவருக்கத்தக்க ஒரு காரியம், செஞ்சிடவே கூடாது. ஷைத்தான் என்பவனே ஒரு அருவருப்பானவன், அல்ல அவரிடத்துல சாபத்தை பெற்றவன்.
அவன் ஒரு அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யறானா எப்படி இருக்கும்? அந்த லெவல்ல கொண்டு போய் விடுற ஒரு போதை பழக்கம் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எப்படின்னா 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் உங்களுக்கு இந்த மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் நாடுவதெல்லாம் பைனக்கும் அல் அதாவத்து வல் பக்தா, பிரிவையும் சண்டைகளையும் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தும். கணவர் குடித்து விட்டு வருகின்றார், மனைவி அதை ஏத்துக்க மாட்டாங்க. கணவர் வீட்டுக்குள்ள வர்றாரு, அது போதையில இருக்கிறாரு, எந்த பெண்ணும் அதை விரும்ப மாட்டார்கள், எந்த குடும்பத்தாரும் அதை விரும்ப மாட்டார்கள். அந்த அளவிற்கு ஒரு உறவுகளுக்கு மத்தியில் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை வஸ்துக்கள், மார்க்கம் இதனாலேயும் இதை தடுக்குது. அடுத்து 3வதாக சொல்லுகிற காரணம் என்னன்னா, இந்த போதை பழக்கத்தை யார் எடுத்து கொள்கிறாரோ, மதுவை கொடுக்கின்றாரோ, மற்ற எல்லா பழக்க வழக்கங்களும் உடலுக்கு நோய் கொடுக்கக்கூடியதுன்னு எல்லா நபர்களும் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த மது பாட்டிலை வாங்கக்கூடியவர்கள் அந்த மது பாட்டிலே பார்க்கலாம், மது உடலை கெடுக்கும், உடல் நலத்தை கெடுக்கும், குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உங்கள் உடல்நிலையை கெடுக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. வீட்டுக்கு கேடுன்னு தெரியுது, நாட்டுக்கு கேடுன்னு சொல்ற, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நாசமா போயிடுவாங்கன்ற. எத்தனையோ நபர்கள் சம்பாதிப்பதை குடிப்பதற்காக என்ற நிலையில போய்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ பெண்கள் மிக பெரும் விதவையாளர்களாக மாறக்கூடிய நிலைக்கு அளவுக்கு சாகக்கூடிய ஒரு நபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயத்தில் ஒரு விஷயம் ஏற்பட்ட காரணத்தினால இறந்து போறாங்க. இந்த வருடம் நடந்த சம்பவம் இது. இந்த வருடம் மட்டும் கிடையாது, 50 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 29வது முறை கள்ளச்சாராயத்தில் விஷம் ஏற்பட்ட காரணத்தினால் மௌத்தா போனவங்க. இதுல தமிழ்நாட்டில் மட்டும் 4 தடவை நடந்திருக்கு. போன வருடம் மரக்காணத்துல நடந்துச்சு, பாண்டிச்சேரி மரக்காணத்துல. இந்த போதை பழக்கத்தினால் பல நபர்கள் அதுல விஷம் சம்பந்தமான ஒரு விஷயம் ஏற்பட்ட காரணத்தில் மௌத்தா போறாங்க. ஒரு கட்டத்தில் முடியல, காசு பத்தல, பெரிய அளவுக்கு ஒரிஜினல் லெவல்ல வாங்கி கொடுக்க முடியல. இந்த மலைகள்ல எங்கேயாவது செஞ்சு வச்சிருக்கிறாங்களா? அந்த மலைகள்ல போய் சீப்பா கிடைக்கிற கள்ளச்சாராயம் குடிக்க ஆரம்பிக்கிறான். உயிருக்கே கேடு உண்டாகுது, உடல் நலத்தை பாதிக்கின்றது. சொல்லுகிறார்கள், குடிப்பதனால் ஏற்படுகின்ற வலி இருக்கு, அதுக்கு குடிக்காம இருந்து ஏற்படுற வலி இருக்குல்ல, அது பரவாயில்ல. ஒரு சாக்கடையை குடிச்ச அப்படிங்கிறோம், உடல் ஜீரணிக்குமா? அதை ஏற்றுக்கொள்ளுமா? உறுப்புகள் அந்த பாடுபடும். அதை செய்து அந்த போன்ற ஒரு அசிங்கத்தை உள்ள குடிச்சிட்டா அதை எப்படா ஃபில்டர் பண்றது? 40 வருடங்கள் செய்யக்கூடிய உடல் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் 20 வருஷத்துல போயிடும். 80 வயசு வரைக்கும் ஒருத்தன் வாழ்றான்னு சொன்னா 60 வயசுல போயிடுவான். உடலுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த போதை பழக்கங்கள், இது மக்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறாங்களே. இதெல்லாம் மார்க்கம் இவ்வளவு வன்மையாக கண்டிக்கின்றது. இதெல்லாம் எடுத்துக்கணுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்க முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் அதை குடிக்கிறாங்களா இல்லையா, பருகிறாங்களா இல்லையா? இதெல்லாம் அவங்க யோசிக்க வேணாமா? நம்முடைய குடும்பம் என்ன ஆகிறது, நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது, நம்ம எதிர்காலம் என்ன ஆகிறது? சமூக அக்கறை இல்லாம சமூகத்துக்கு இடர் கொடுக்கிறோமே. இதைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞனாக இருந்தார், தன் இளமை பருவத்தை சமூக அக்கறைக்கு அர்ப்பணித்தார். இந்த மக்கள் எல்லாம் இந்த பலிபீடங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடக்கின்றார்கள், இவங்களை வென்றெடுக்கணும் என்று ஒரு நபராக சமுதாயத்தை எதிர்த்து கொண்டு நின்றார். ஒரு இளைஞராக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக. நாம் மது குடிப்பதனால், போதை பழக்கத்தினால் நம் குடும்பத்திற்கு கேடு, நமக்கு கேடு, நம் உடலுக்கு கேடு, இவ்வளவு கேடு விளைக்கக்கூடிய, சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமே கிடையாது. ஒரு முஸ்லிம் என்பவன் அவனுடைய நாவாலும் கரத்தாலும் பிற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மதுவை பற்றி ஒரு தவாவாக எடுத்துக்கலாமா, மருந்தாக எடுத்துக்கலாமான்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு சொல்றாங்கல்ல, உடம்பு ஏறணும்னா பீர் அடிங்க, ஒல்லியா இருக்கிறியா, நல்லது தானங்க, உடம்பு ஏறுது, சதம் போடுது, உடம்பு ஓரளவுக்கு வாட்ட சாட்டம் ஆகுது,
அடே மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ்வே சொல்றான் மனாஃபியுல் லின்னாஸ், அதுல சில நன்மை இருக்கு, இல்லன்னு சொல்லலையே. உனக்கு ஒரு விதமான சுகத்தை கொடுக்குது, ஒரு தெம்ப கொடுக்குது, மன ஆறுதல் படுத்துது. ஆனால் அதுல உள்ள பாவம் அதை விட பெருசாச்சு. அதத்தான் மறுமையில் உள்ள சொர்க்கத்தில் இறைவன் பிரித்து சொல்வான், நீங்கள் மதுவை குடிப்பீர்கள், அங்க உங்களுக்கு ஹலால் ஆகும், நன்மை மட்டும்தான் கிடைக்கும். தீமை என்ன? நீங்கள் மயக்கம் உற மாட்டீர்கள், அதனால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. போதை வயப்பட மாட்டீர்கள், போதை வயப்படுவது, மயக்கம் உருவது அதுல இருக்காது. அதுதான் நீங்க பிரச்சனையே, அதுதான் நீங்க தீங்க, அதுதான் நீங்க பாவமே, சமூகத்திற்கும் சரி, உடலுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி. இதனாலதான் மார்க்கம் தடுக்குதுங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாணியில கேட்கிறாங்க, அல்லாஹ் இது மருந்து எடுத்துக்கலாமா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னஹு லைஸ பிதவா, அது ஒன்று மருந்து கிடையாது. மன ஆறுதலுக்காக குடிக்கிறேன், கை கால் வலிக்காக குடிக்கிறேன், அது என்ன மருந்து மாத்திரை சீட்டுல டாக்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இன்னைக்காவது ஒரு கோட்டை அடிக்க சொல்றானா? உடம்பு வலிக்குதுன்னா எந்த டாக்டராவது ஒரு கட்டிங் அடிச்சு படுங்க உடம்பு வலி தான் சரி ஆயிடுன்றானா? ஏன் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்கிற ஒரு மருத்துவம் அது? கேட்டா அதை நாங்கள் உடல் வலிக்காக, மன வலிக்காக எடுத்துக்கொள்கின்றோம். வீட்டுல எந்த தொல்லையும் தாங்க முடியல, யார மனைவிய வீட்டுல தொல்லை தாங்க முடியல, அதனால அங்க குடிச்சிட்டு போய் படுத்துறோம். எந்த வலியும் தெரியாது, அம்மா எந்த வழியும் தெரியும், போற வழி கூட தெரியாது. சாக்கடையில் உருண்டு பரண்டு போய் வீட்டுல உட்காரானு தெரியாது. காலையில எந்த வழியில போய் வீட்டுல எந்த வீடுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல போய் படுத்தவனா இருக்கிறான், நாயை கண்டுபிடிச்சு படுத்தவனா இருக்கிறான். சாக்கடையோடு கொண்டாந்து தந்தையை வைப்பாங்க. உங்க அத்தா குடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, சாக்கடையில விழுந்துட்டாரு. எப்படி எவ்வளவு பெரிய அசிங்கம்! இந்த மாதிரி காரியத்தை செய்யப்படும் முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது ஒரு ஸ்டைலா போகுது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது உங்களுக்கு தவா கிடையாது. மன ஆறுதலுக்காக, உடல் வலிக்காக குடிக்கின்றோம் சொன்னீர்களே, லாகின்னஹு, அது உங்களுக்கு தாவுன், நோய். ஒருவர் மதுவை குடிக்கின்ற காரணத்தினால், போதை பழக்கங்களை எடுத்துக்கொள்கின்ற காரணத்தினால் 200க்கும் மேற்பட்ட நோய் கிருமிகள் உடல்ல உருவாகுமா? மது குடிக்கிறார்னா 200 நோய்களுக்கான நோய் கிருமிகள் உடல்ல பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நோய் கிருமிகளை குடிக்கிறாங்க. இவ்வளவு நோய் உண்டாக்கக்கூடிய, உடலை வருத்தக்கூடிய ஒரு காரியம், சமூகத்தில் நமக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம், பிற மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு காரியம், இதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு முஸ்லிம் கையில் எடுக்கலாமா? இதற்கு மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி விடை காண்டார்கள்? இன்னைக்கு குடிக்கிறாங்கல்ல மது பிரியர்கள், எப்படி நாள் முழுக்க சம்பாதிச்சு ஒரு இரவுல போய் குடிச்சு படுத்துறாங்க. ஒரு நாளில் ஒரு பார்க்கு தான் அது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எவ்வளவு மது பிரியர்களாக, வெறியர்களாக இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க, லா தக்ரபு ஸலா வஅன்தும் சுகாரா, போதை வயப்பட்டவர்களாக தொழுகைக்கு நீங்க நெருங்கிறாதீங்க. இது அமல்படுத்துற சட்டம் கிடையாது. இந்த சட்டத்துக்கு வேலையிட்டு முடிஞ்சிருச்சு. இறுதியாக உங்களுக்கு மது தடைன்னு சொல்லப்பட்ட சட்டம் தான் இப்ப நமக்கு அமல். சரிங்களா? இது முந்தைய சட்டம். இதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இது படிச்ச உடனே போதை வயப்பட்டவனாகத்தான் தொழுகைக்கு போகக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், ஃபஜருக்கு முன்னால, ஃபஜர் கூட ஓரளவுக்கு இதாயிடும், ஃபஜருக்கு பின்னால குடிச்சிட்டா லுஹருக்கு பெரிய கேப் இருக்கு, அதுக்குள்ள தெளிஞ்சிடும், லைட்டா ஒண்ணு போட்டா ஆயிடும். போதை வயப்பட்டவனாக தொழுகைக்கு தானே போகக்கூடாது இருக்கு, மற்ற நேரத்தில் போதையா இருக்கலாம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டதுங்க. சஹாபாக்கள் அவ்வளவு குடிக்கக்கூடிய குடிகாரர்களாக, மது வெறியர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு என்ன குடிக்கிறாங்க? ஒரு பாட்டில் முடிஞ்சு போச்சு, பாரல் கணக்கில் வச்சிருப்பாங்க. வீட்டுல பாரல நொப்பி வச்சு அதை ஊற்றி கொடுக்கக்கூடிய சஹாபியாக நான் இருந்தேன். அபூ தல்ஹாட்ட வேலை பார்க்கக்கூடிய சஹாபி சொன்னார், மதுவை தடை செய்யப்பட்ட சட்டம் இறக்கப்பட்டது, எனக்கு கட்டளையிட்டார் யார்? மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடிய ஒருவனாக நான் இருந்தேன். என்னுடைய எஜமான் யாரு? சஹாபி அபூ தல்ஹா. அபூ தல்ஹா யாரு? பைரஹா தோட்டத்துக்கு கொடுத்த அவரே. மதுவை குடிக்கக்கூடியவராக, மது பிரியராக பாரல் கணக்கில் வச்சு நீ வேலை வாங்கினார். எதுக்கு? மதுவை ஊத்தி கொடுக்கிறது மட்டும் உங்க வேலை. அதுக்கு வேலையாள் இருப்பார், நாள் முழுக்க ஊத்தி கொடுப்பார். முதல் சட்டமே எப்படி வருதுன்னா, தொழுகைக்காவது குடிக்காம இருந்திருக்கப்பா, அதுக்கு வர்ற மாதிரியாவது கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வந்திருக்க. அப்ப என்ன போகுதுன்னா, அந்த அளவுக்கு மதுவில்
திளைத்துக் கொண்டிருந்த சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வென்றெடுத்தாங்க. சின்ன இடத்துல கூட மதுவிற்கு அனுமதி கொடுக்கக்கூடியவர்களா, அந்த அளவுக்கு மிகவும் அல்லாஹ்வுடைய தூதர் தடையை உறுதியாக காட்டக்கூடியவர்களா இருந்தாங்க. அது கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த இடத்திலும் அதுல ஒரு விடுவதோ விதிவிலக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதத்தில் கேட்கப்படுகின்றது, சுயில அனில் கம்ரி துத்தஹிது ஹல்லன். அல்லாஹ்வுடைய தூதரே, மதுவிலிருந்து எடுத்து சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய வினிகரை பற்றி கேட்டார்கள். புளிப்புக்காக சமையல பயன்படுத்துவாங்க. அந்த வினிகர் எப்படிப்பட்டது, அதை நாங்க பயன்படுத்தலாமா கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூடாது. ஏன்? குல்லு முஸ்கிரின் ஹம்ருன், எல்லா போதைகளும் மதுதான். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை தந்துவிட்டால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹராம். போதை வருதா இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். பீர்னு சொல்லலாம், வைன்னு சொல்லலாம், கல்லுன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். மதுன்னு சொல்லிக்கலாம், தண்ணின்னு சொல்லிக்கலாம். எப்படி சொன்னாலும் போதை வந்துவிட்டால் அது மதுதான். போதை சிறிதளவு இருந்தாலும் மா அஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராம், சிறிதளவாக இருந்தாலும், நான் மில்லி தான் குடிக்கிறேன், ஒரு சொட்டளவு குடிச்சாலும் ஹராம் தான். அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் மதுதான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கண்டிப்பாக சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். அந்த அளவிற்கு உச்சகட்டமாக உள்ளவர்கள் சட்டத்தை சொன்னவுடன் உடனே அந்த பாட்டில்கள் உள்ள அந்த எல்லா மதுவையும் ஊற்றி விடுகின்றார்கள். தெருக்கல்ல ஆறாக ஓடுகின்றது. அந்த அளவுக்கு நீங்க முடியுதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு? எப்படி இந்த மதுவை மக்களுக்கு வென்றெடுத்தார்கள்? ஒண்ணுமே இல்லை. விற்பனை செய்வதற்கு தடைனாங்க. முதல்ல மதுவை வாங்குறதுக்கு முன்னால, குடிக்கிறதுக்கு முன்னால விற்க கூடாது, யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது. இப்னு அப்பாஸ் அவர்களுடைய காலத்தில் கேட்கப்பட்டது, இப்னு அப்பாஸ் அவர்களே, மதுவை வியாபாரம் செய்யலாமா? ஒரு சிறிதளவுக்கு எடுத்துக்கலாமா? அதை இப்ப கேட்டாங்க. அன்து முஸ்லிம், நீங்க முஸ்லிமா? மதுவை குடிப்பதும் வாங்குவதும் விற்பதும் அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுவதும் தடை என்று நபிகளா சொன்னார்கள். இன்னைக்கு இந்த அரசாங்கம் 30,000 கோடி அளவிற்கு இதுல ஒரு மிக பெரும் ஒரு பொருளீட்டலை செய்கிறார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மக்களுடைய நிலையை புரியாமல் எவ்வளவு ஆக்சிடென்ட், விபத்துகள் அதிகமாக மதுவின் காரணமாக போதையால் ஏற்படுகின்றது. யாரும் ஊத்தி கொடுக்கல, அரசாங்கம். நல்ல சாராயம், அது கள்ள சாராயம், பிளாக்ல நல்ல சாராயத்தை குடிக்கலாம். கள்ள சாராயத்தை என்ன குடிச்ச? அல்லாஹ் சொன்னாங்க, எந்த சாராயம் இருந்தாலும் மதுதானா? எல்லாமே உனக்கு ஹராம் தானே. அதனால சாராயத்துல நல்ல சாராயம், கள்ள சாராயம், சாராயமும் உனக்கு பிரச்சனை தான். அதை நீங்கள் கவர்மெண்ட் முத்திரையிடப்பட்டதை, அந்த அளவிற்கு உள்ளதை, அங்கீகரிக்கப்பட்டதை டாஸ்மார்க்கில் அமர்ந்து நீங்கள் குடிக்கலாம். இன்னைக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மார்க், ஊருக்கெல்லாம் டாஸ்மார்க். ஆரம்ப காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஊர்ல ஒதுக்குப்புறத்துல டாஸ்மார்க் இருக்கும். எங்கேயோ ஒரு மூலையில போய் இப்படி குடிச்சிட்டு வர்றதை யோசிப்பாங்க. தெருவில் வர்றதா, தள்ளாடு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எங்கேயாவது படத்தை எஞ்சி தான் வருவாரு. அசிங்கமா நினைப்பாங்க. அங்க போய் அப்படி மறைமுகமா குடிச்சிருவாரு. பள்ளிக்கூடங்கள் தெரு தெருவா இருக்கும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, பள்ளிக்கூடம் எங்கேயோ கட்டிட்டான், எங்கேயோ ஒரு பெரிய இடத்த வாங்கி அங்க கட்டிட்டான். டாஸ்மார்க்குகள் எல்லா பக்கத்துல வந்துருச்சு. ஊருக்குள்ள டாஸ்மார்க். பள்ளிக்கூடம் தூரம் ஆயிடுச்சு, எல்லா நிலையும் தலைகீழ மாறிடுச்சு. கல்வியை படிப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வேன் பிடிச்சி பீஸ் கட்டி போங்க, அதுல வருவாய் கம்மி தான், அது தனியாரே நடத்திடும். கவர்மெண்ட் நடத்துற இந்த டாஸ்மார்க் பக்கத்திலே இருக்கு, எங்கேயும் போவதில்லை, தடிக்கும் தான் டாஸ்மார்க் எல்லா ஊர்லயும். இதுல ஆரம்ப காலத்துல முதல்ல 90கள்ல டாஸ்மார்க்கை திறந்த கருணாநிதி கேட்கப்படும், ஏங்க டாஸ்மார்க் ஓபன் பண்றீங்க தமிழ்நாட்டுல? நம்ம ஓபன் பண்ணலாம், பாண்டிச்சேரியில போய் குடிச்சு வர்றாங்கல்ல. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் காசு போகுதுல, நம்ம கவர்மெண்ட்டுக்கு இப்ப காசு வருது. கிடைக்கக்கூடிய அற்ப லாபத்திற்காக ஒரு குடும்பங்களை, நாட்டை, வீட்டை சீராக்கக்கூடிய, சீர்கெழுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தால், அந்த காரியத்திற்கு அனுமதித்தால் அது எப்படிப்பட்ட அரசாங்கம்? அது அரசாங்கம், அது மக்களுடைய மனநிலை புரிந்த அரசாங்கம். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், விற்பனை செய்யக்கூடாது யாரும். அடுத்து சமூக பரிஷ்காரம் செய்தார்கள். குடித்தவர் என்று யாராவது தெரிந்து விட்டால் என்ன தெரியுமா செய்வாங்க சஹாபாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவாங்க, யார் குடித்து விட்டாரோ, மதுவை அறிந்து விட்டாரோ, அவர் போதை தெளியப்படுகின்ற வரை செருப்பாலும் பேரிச்ச மட்டைகளால் அடிப்பாங்க. வீட்டார கூப்பிட்டு அடிக்க சொல்லுவாங்க. வீட்டில் உள்ளவங்களை வெளில வாங்க,
செருப்புகள் தேடி பின்னிஆலி வல் முரீத், செருப்பாலும் பேரித்த மட்டைகளாலும் கல்லாலும் அசிங்கப்படுத்துவாங்க. அந்த போதை அவன் அணுகவே கூடாது, அடுத்தது பயன்படுத்தவே கூடாது, மிக பெரும் இழிவாக நினைக்க வேண்டும். செருப்பாலும் அடிக்கிறாங்க. எத்தனை நபர்கள் என்னென்ன கொண்டு அடிக்கிறாங்க தெரியாது. சமூகத்தில் வச்சு சீர்கட ரசூல் அப்படி வெளியெடுத்தாங்க. இப்படி சஹாபாக்களை வென்றெடுத்தார்கள். மது பழக்கங்கள் இருந்து, மது வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள் இருந்து சஹாபாக்கள் இப்படித்தான் ரசூல் எடுத்தாங்க. விற்பனை தடை செய்யுங்க முதல்ல. இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் ஓபன் பண்ணி வச்சுட்டு வாங்குறான், குடிச்சிட்டு வந்தா மட்டும் ட்ரங்க் அண்ட் டிரைவ், உனக்கு ஃபைன். ஓபன் பண்ணி விடுறது கவர்மெண்ட், ஃபைன் போடுறது கவர்மெண்ட். அவன் என்ன பண்ணுவான்? ஃபைன் தானே கட்டிட்டு மறுபடியும் போய்கிட்டே இருக்கான். ஒரு கவர்மெண்டா இருந்தா என்ன பண்ணணும்? குடிக்கிறத தடை செய்யணும். மனிதனுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி நடக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்னா தனியா வந்தா உனக்கு மது கிடையாதுன்னு சொல்லணும். உன் கூட வர்றாங்களா, வண்டி நீ சரியா ஓட்டுவியா, மது குடிக்கக்கூடிய பழக்கத்தில் ஓவரா குடிக்கிறியா, நீ கிடையவே கிடையாது. இவ்வளவு அளவு நிர்ணயிங்க, வேற வழி இல்லை. இப்படியாவது ஒரு அரசாங்கம் ஓரளவுக்கு ஏதாவது கருணை காலுங்க. எத்தனையோ குடும்பங்கள் சீர்கேடுல போய்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தில் இறந்து போன குடும்பங்களுடைய பெண்கள் விதவைகளாக நிற்கிறாங்க. தந்தை இல்லை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள், என் மகன் இறந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள், அதுக்கு நஷ்டம் இடுங்க. எப்படி ஒரு மனிதனுடைய நிலையை கவனித்து ஒரு பாடுபட்டு மௌத்தா போனா 1 லட்சம் கொடுக்க யோசிக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை இறந்து போனா 10 லட்சம். அதுக்கு வீடியோலாம் போட்டு மீம்ல இது பண்ணாங்க. எப்பா நீ இத்தனை வருஷமா குடிக்கிற ஒரு கள்ளச்சாராயம் குடிப்பா அப்படிங்கிறான் பையன். ஏண்டா நீ குடிச்சு ஏதாவது ஃபாய்தா எனக்கு இருக்கா? என் குடும்பத்துல காசு அழிச்ச, அம்மாவை தினைக்கு அடிக்கிற, ஃபாய்தா உள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ செத்தா, குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுப்பாங்க கவர்மெண்ட், ஸ்டாலின் கொடுக்கிறாரு அப்படிங்களா? எப்பப்பா குடிச்சிட்டு சாவுவ, செத்து போயிரு. இந்த அளவிற்கு ஒரு யோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு குடிபோதைகள் மாறப்படுது. இதுல அடுத்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு தடை விற்பனை, அதுல சமூக பரிஷ்காரம், கேவலப்படுத்துவது என்பதை தாண்டி இரையச்சத்தோடு இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இரையச்சத்தோடு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் குடிக்க மாட்டான். ஒருவன் வஹுவ பி முஃமினின், முஃமினாக இருக்கிற நிலையில் குடிக்க மாட்டான். குடிச்சா முஃமினே கிடையாது. இந்த இரையச்சத்தோடு இருந்தால் ஒருவன் கண்டிப்பாக குடிக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் இது மிக பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதிகமான சமூக சீர்கேடுகளுக்கும் சமூக பாதிப்புகளுக்கும் குடும்ப நலன்களுக்கும் இது மிக பெரும் பங்கத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த அளவிற்கு உள்ள ஒரு குடியை முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் இளைஞர்கள் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த 1 மாத காலம் போதை பழக்கத்தை தடுப்பதற்காகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இளமை பருவம் என்ற ஒரு தலைப்புல இந்த மாதம் முழுக்க போதையை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம், பட்டி தொட்டி எங்கும் மெகாபோன் மூலமாக, நோட்டீஸ் மூலமாக தாவாக்கள் போய்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற நம்ம பிள்ளைங்க இல்லைன்னு நினைக்கிறீங்க, கிடையவே கிடையாது. நீங்க ஒன்னும் எங்கேயும் போய் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டா போது பழக்கம் வந்துருச்சு. எங்கேயும் நீங்க பயப்பட தேவையில்லை, கண்காணிங்க, எல்லோரையும் கண்காணியுங்கள். எல்லா ஆண்களாக பெண்கள், மாணவிகளை இன்னைக்கு வாங்கிட்டு போறாங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ல, யூனிஃபார்ம்ல மாணவிகள் குடிக்கக்கூடிய வீடியோ காட்சிகள், பீர்னு ஆரம்பிக்குது. அது எங்க போய் முடிக்குது? நம்ம மக்கள்கிட்ட கூட சில நேரம் அது ஒரு இல்ல, இது ஹலால் தானே பாய், இதுல இருந்து மது இல்லைன்னு சொல்றாங்க. மது இல்லைன்னு சொல்றாங்க, ஒயின்னு. மதுவுல அந்த ஒயின்ல உங்களுக்கு போதை இல்லைன்னு சொல்லிட்டானா. மதுவிலிருந்து எடுக்கப்பட்ட வினிகரே தடனா, அழகுக்காக ஒயின் குடிக்கிறோம், உடல் நலத்துக்காக ஒயினை குடிக்கிறோம், உடம்புக்காக பீர் அடிக்கிறோம். யாரு? முஸ்லிம் குடும்பங்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க வீடுகள்ல. இந்த அளவிற்கு ஒரு சாதாரணமான குடும்பக்கான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் கிடையாது. கண்டிப்பாக இருக்க வேண்டும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை மார்க்கம் தடைக்குது. அது ஒரு போதை தந்துருச்சா முடிஞ்சு போச்சு. அதுல உனக்கு வசப்படுதல் வருதா, ஒரு ஆசை வருதா, எடுக்கக்கூடாது. அதுதான் ஹராம். அது போன்ற தடைகளை மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது. அதிலிருந்து விலகி வாழ வேண்டும். நம்முடைய குடும்பத்தார் யாராக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விலகி வாழ்வதற்கு உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.